Hi செல்லம், exercise 3.1 இல்ல 3.1லமா 5th sum 2 into x power 4 minus 8 into x cube plus 6 into x square minus 3 equal to 0 எனும் சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதலை காண்க. என்ன மகா மூலங்கள் கொடுத்துறா நமக்கு 10thல இருபடி சமன்பாடு. இப்பயே இதே 12thல கூட நமக்கு முப்படி சமன்பாடு வந்துச்சு. படின்னா உயர்ந்த அடுக்கு. அப்ப இந்த சமன்பாட்டினுடைய உயர்ந்த அடுக்கு யாருன்னு பாருங்க 4. அப்ப எத்தனை படி சமன்பாடு? இது 4 படி சமன்பாடு. இருபடி சமன்பாடுனா 2 மூலங்கள் இருக்கும். முப்படி சமன்பாடுனா 3 மூலங்கள் இருக்கும். அப்ப 4 படி சமன்பாடுனா கண்டிப்பா எத்தனை மூலங்கள் இருக்கும்? 4 மூலங்கள் இருக்கும். இருபடி சமன்பாட்டில் ஆல்ஃபாவும் பீட்டாவும், முப்படி சமன்பாட்டில் ஆல்ஃபா பீட்டா காமா, 4 படி சமன்பாட்டில் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகே, அப்போ 4 படி சமன்பாடுனா கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து ஃபஸ்ட்டு திட்ட வடிவில் இருக்கான்னு பார்க்குறோம். அடுக்கு 4, அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 காணும். அப்போ திட்ட வடிவில் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 8 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் வந்துருச்சு, ப்ளஸ் வந்துருச்சு, ப்ளஸ் மைனஸ் ஜீரோக்கு மைனஸ் போட்டால் என்ன, ப்ளஸ் போட்டால் என்ன, எக்ஸின் அடுக்கு 1 இல்லை. அப்போ 0 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இருபடி சமன்பாட்டின் புது வடிவம் இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. முப்படியாக வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ 4 படி வரும்போது எப்படி மக்கா நம்ம போகணுன்னா, நான் முப்படிக்கு வந்து முக்கோணம் போட்டோம் இல்லையா, 4 படிக்கு ஒரு சதுரமோ செவ்வகமோ போட்டுக்கோங்க. இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா, இது டெல்டா. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம மூலங்களின் கூடுதல் போடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும், 4 படி சமன்பாட்டின் பொது வடிவம், 4 படி சமன்பாட்டின் பொது வடிவம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் சமையுது. அப்போ 4 படி சமன்பாட்டின் பொது வடிவம் அது அடுக்கு 4 தான் இருக்கணும். மைனஸ் போடணும். மூலங்களின் கூடுதல், மூலங்கள் எது? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. கூடுதல் நடுவில் என்ன போட போகிறோம் சாமி? ப்ளஸ் இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3. ஓகே, நான் நீட்டாக போனோம், இடம் இல்லை, நான் கீழே எழுதுறேன், நீங்கள் நீட்டாக எழுதிக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸு அடுத்தது ப்ளஸ்ஸு. மூலங்களை பெருக்கி கூட்டணும். எத்தனை மூலங்களை பெருக்கி கூட்டணும்? 2 மூலங்களாக, 2 மூலங்களாக பெருக்கி கூட்டணும். அப்புறம் 3 மூலங்களாக பெருக்கி கூட்டணும். அப்போ 2 மூலங்களாக பெருக்கி கூட்டும் போது எப்படி பாருங்கள், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்குங்க. ஆல்ஃபா பீட்டா, ஆல்ஃபாவையும் லாம்டாவையும், ஆல்ஃபா இன்ட்டு காமா, ஆல்ஃபாவையும் டெல்டாவையும், ஆல்ஃபா டெல்டா. அடுத்து பீட்டா இன்ட்டு இதை பெருக்கியாச்சு, இங்கே போடுங்க பீட்டா காமா, பீட்டாவையும் டெல்டாவையும். அப்புறம் இதுதான் பெருக்காமல் இருக்கும், காமா டெல்டா இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 பெருக்கி கூட்டணும். மொத்தம் எத்தனை வருது பாரு சாமி? 6 வருது. எப்படி பண்ணணும்? ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா, காமா டெல்டா, டெல்டா லாம்டா தான், அது வரைக்கும் வரும். இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருக்கும், இங்கே பெருக்கணும், இதை குறுக்க பெருக்கணும், இதை குறுக்க பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு லாம்டா ப்ளஸ் லாம்டா இன்ட்டு காமா ப்ளஸ் டெல்டா காமா இன்ட்டு டெல்டா, டெல்டா இன்ட்டு லாம்டா, அது வரைக்கும் வந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா யார் சாமி? இந்த குறுக்க. நீங்கள் எப்படி ஆர்டர் மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா எல்லாமே ப்ளஸ் தான் வரப்போகுது. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், அடுத்து நான் வரணும் மைனஸ். 3 பெருக்க போகிறோம். இந்த 3 பெருக்குங்க, ஆல்ஃபா பீட்டா லாம்டா, காமா, ஆல்ஃபா பீட்டா காமா. அப்புறம் இந்த 3 பெருக்கு சாமி, ஆல்ஃபா லாம்டா காமா டெல்டா ப்ளஸ் இந்த 3 பேருக்குங்க தங்கம், பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் இது 3 பெருக்கியாச்சு, 1 2 3. இதை பெருக்கல பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா டெல்டா. மொத்தம் எத்தனை வரணும் சார்? இதில் 4 வரணும், இதில் 6 வரணும், இதில் எத்தனை வரணும்? 4 வரணும். இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 4, எக்ஸின் அடுக்கு 3, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 1 ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஆல்ஃபா 4 பெருக்கணும்,
ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா ஈக்குவல் டு 0. ஓகே சாமி. ஸோ இதை பெருக்கிறதுக்கு எப்படி போகணுன்றதுக்காக நான் இதை சொல்லியாச்சு. இதில் 6 ஒரு ஞாபகம் வச்சுக்கோம். சதுரமோ செவ்வகமோ போட்டுட்டு 2 உறுப்பாக பெருக்கி கூட்டணும். கூட்டி இது கூடுதல், இது பெருக்கல். ஃபஸ்ட்டு கூடுதல் இருக்கணும், அப்புறம் பெருக்கல் இருக்கும். நடுவில் 2 பெருக்கி கூட்டுங்க. அதுக்கப்புறம் 3 பெருக்கி கூட்டணும். ஓகே. இப்போ இதை கம்பேர் பண்ண போகிறோம் சாமி. கம்பேர் பண்ணால் எக்ஸின் அடுக்கு ஒரு நாள் தான் வரணும். சாரி, எக்ஸின் அடுக்கு ஒரு எக்ஸ் பவர் 4 தான் வரணும். இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 இருக்குன்னா என்ன பண்ணணும்? 2ஆல் வகுக்கணும். இது 2ஆல் வகுத்தா இதே 2ஆல் வகுக்கணும், இதே 2ஆல் வகுக்கணும், இதே 2ஆல் வகுக்கணும், இதே 2ஆல் வகுக்கணும். ஓகே. தீஸ் இம்ப்ளைஸ் அவங்க என்ன கேட்டுறாங்களா? மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டுறாங்க. மூலங்களின் வர்க்கங்கள். மூலங்கள் யார்? ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. மூலங்களின் வர்க்கங்கள்லாம் அந்த ஹோல் ஸ்கொயரை கேட்டிருக்காங்க. இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் எது எதுன்னு சொல்லிட்டு எடுத்தால் தான் நம்ம போட முடியும். ஓகே. தீஸ் இம்ப்ளைஸ் இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸின் அடுக்கு 4 வந்துருச்சு. மைனஸுக்கு பதிலாக மைனஸ் தான் இருக்குது. எக்ஸ் கியூப் பதிலாக எக்ஸ் இருக்குது. 4 2 4 8. அப்போ இதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஈக்குவல் டு +4. ஏன் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸுக்கு +4. அடுத்தது இதுக்கு பதிலாக இது ஸ்கொயர் இருக்கா? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதுக்கு ஃபுல்லாக பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 6 ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் இது எதுனாலும் ஓகே, மாற்றி எதுனாலும் ஓகே. அப்புறம் டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஆல்ஃபா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டெல்டா. அதான் இந்த குறுக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ்க்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் இருக்குது. 3 2 6. ஓகே செல்லம். இப்போ பாருங்கள், மைனஸுக்கு மைனஸ் தான் இருக்குது. 0/anything = 0. ஸோ இதுக்கு ஃபுல்லாக என்ன இருக்குது? நமக்கு தேவையில்லை தான் அது, இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா டெல்டா ப்ளஸ் இங்கே இருக்கிறது எதனாலும் சரி, இங்கே நான் தனியாக போட்டு எழுதுகிறேன் சாமி. அடுத்தது ஆல்ஃபா காமா டெல்டா ஆல்ஃபா காமா டெல்டா ப்ளஸ் இது ஒன்று தான், பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு 0. அடுத்தது கடைசியில் என்ன இருக்குது பாருமா? -3/2 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா ஈக்குவல் டு -3/2. ஏன்னா அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -3/2. என்ன கேட்டாங்க? மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். யார் மூலம்? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. இதான் மூலங்கள். மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் இதான் கேட்குறாங்க. ஆக இது எப்படி எழுதுறது? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். நான் உங்களுக்கு 10th சொல்லிட்டுருப்பேன் சாமி. ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயரை மறந்துடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர் போடுங்க. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா போடுங்க, மைனஸ் போடுங்க. 2 இன்ட்டு இது ஒரு முறை பெருக்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அவன் தானே சாமி? 2 2 இருக்கும்போது இது இப்போ எத்தனை இருக்குங்க? 4 இருக்குது. அவ்வளோதான், குறிய மறந்துடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2 இருந்துச்சு, 2 பெருக்கணும். இப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 அது மாதிரி பெருக்கினா எத்தனை டைம் வரும்? 6 முறை வந்துடுமா? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா ஆல்ஃபா ப்ளஸ் குறுக்க போட்டால் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. ஓகே. இப்போ இதனுடைய மதிப்பு தெரியும். இதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் சாமி, எது நமக்கு தேவையில்லை? இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. நமக்கு இது 2 மட்டுமே போதுமானது. இதனுடைய மதிப்பு என்னது? 4. அப்போது 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இதனுடைய மதிப்பு என்னது? 3. தட் இஸ் ஈக்குவல் டு 4 16. 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 3 2 6 ஈக்குவல் டு 16லேருந்து 6 கழிச்சா 10. ஓகே. தேங்க்யூம்மா.